வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை. பிப்ரவரி 16 இன்றைய சிந்தனைக்கு உயர் புகழ் என்ற ஒரு தலைப்பில் சிந்தனையை தொடர்றோம். நமக்கு ஆசான் அருள் தந்தை மனித வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையாக இருந்தால் நிறைவான வாழ்க்கையாக இருக்குமோ அதை சங்கல்பங்கிற முறையில் தவ நிறைவில் கொடுக்குறார். ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி என்ன வேணும்னே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவங்க தான். எதுக்கு வாழ்கிறோம், எப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதனால தான் சில நேரத்தில் சில சங்கடங்கள் எல்லாருக்குமே. இப்போ வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ்வதற்கான வாழ்க்கை கல்வியை மனவளக்கலை யோக பயிற்சியாக்கி மகரிஷி கொடுக்கும்போது, தான் உயரவும் மற்றவர்களை உயர்த்தவும் வல்லது மனவளக்கலை, தான் தெளிவு பெறவும் மற்றவர்களை தெளிவுபடுத்தவும் வல்லது மனவளக்கலை என்ற கோணத்திலே நான் இந்த பயிற்சி முறைகளை வடிவமைத்தேன் பார். அதில் நமக்கு அந்த சங்கல்பங்கிறத கொடுக்குறார். நம்மளை உயர்த்தி கொள்றதுக்கு என்னென்ன வேணும்: உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். இதே போதுமானது வாழ்க்கையில். ஆனால் அது தெரியாததுனால ஏதோ பொருள் சம்பாதிக்கிறது தான் பிறந்திருக்கோம், புலன் மயக்கத்தில் தான், புலன் இன்பத்தில் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே பல பிறவிகளில் வந்ததுனால இந்த புகழான வாழ்க்கை தெரியல. ஆனால் பக்தி என்ற நம்பிக்கை வழியில் நம்முடைய முன்னோர்களாக வாழ்ந்தவங்க அறநெறி சார்ந்து வாழணுங்கிறதுக்காக சில வரைமுறைகளை நடத்தி கொடுத்தாங்க. தாங்களும் வாழ்ந்து மற்றவர்களுக்கு அது வழிகாட்டியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு முறை நபிகள் நாயகம் உட்காண்டிருக்காரு. அவருடைய நண்பர்கள்லாம் சுற்றிலும் உட்காந்து அவர் சில உபதேசங்கள், நல்ல வார்த்தைகள் சொல்கிறத கேட்கணும். ஏன்னா நல்லாருடைய இணக்கம் வேணும், நல்லாரோட நம்ம சேர்ந்து இருந்தோம்னாக்கா நமக்கும் அந்த நல்ல வாழ்க்கை அமையுங்கிறதுக்காக அந்த மாதிரி சேர்ந்துருக்கிறதுங்கிற ஒரு பழக்கம். அப்போது ஒரு சவ ஊர்வலம் அந்த பக்கம் போகுது. இப்படி சவ ஊர்வலம் போகும்போதே நபிகள் நாயகம் சொல்கிறாரு, ஒரு நண்பரே, நீங்கள் அங்கே போய் சமாதி வரைக்கும் போய் அவர் சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரான்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க அப்படின்றார். வெளியூரில் இருந்த ஒரு அன்பர் இந்த கூட்டத்தில் உட்காண்டிருந்தார். அவருக்கு இது என்ன செத்த பணத்தை தூக்கிட்டு போகிறாங்க, அதை கொண்டு போய் புதைப்பாங்க இல்லை எரிப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க, இதுக்கு போய் இதில் எப்படி அவர் சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரான்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. சரி, என்ன தான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு பொறுமையாக உட்காண்டிருந்தார். அந்த சவ ஊர்வலத்தில் கூட போனவங்களில் இவரும் கூடவே போனார். போயிட்டு திருப்பி வந்தவர் நபிகள் நாயகத்தை சொல்கிறார், அவர் சொர்க்கத்துக்கு தாங்க போகிறாரு அப்படின்னு. அப்போ உடனே இந்த நபி தோழர்கள் எல்லாம் அடடடா, ஆமாம்மா, அவர் சொர்க்கத்துக்கு போகிறது நியாயம்தான் அப்படின்னு கூட இருக்கிறவங்களாம் அப்படி சொல்கிறாங்க. இந்த புது ஆள் வெளியூர்காரருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படிங்க இவர் சொர்க்கத்துக்கு போகிறாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. உடனே அப்புறம் தான் சொல்கிறார் நபிகள் நாயகம், அந்த சவ ஊர்வலத்தில் உடன் போகிறவங்களாம் என்ன சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு ஐயா சொல்கிறார், ஐயோ இவர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்திருக்கக்கூடாதா, என்னுடைய குடும்பத்தில் அவ்வளோ பெரிய கஷ்டம் அத்தனை பேரும் தற்கொலை பண்ணிட்டு செத்து போகிற நிலையில் வறுமையில் வாடிக்கிட்டு இருந்தோம், இவ்வளோ திறமை இருந்தும் கூட, எவ்வளோ அறிவு ஆற்றல் எல்லாம் இருந்தும் கூட அதை பயன்படுத்தி வாழ முடியாத ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இரையாற்றல் அப்படி பண்ணிருச்சு. அந்த நேரத்தில், சரியான நேரத்தில், நாங்கள் எல்லாம் செத்து போகணும்னு முடிவு பண்ணியிருக்கிற நேரத்தில் இவர் எங்களுக்கு உதவி செஞ்சதுனால தான் இன்றைக்கி எங்கள் குடும்பமே இவ்வளோ பேரும் புகழோடு நாங்கள் வாழ்கிறோம். இப்பேர் கொண்டவர் இன்னும் எத்தனையோ பேருடைய துன்பத்தை நீக்கக்கூடிய அளவில் இருந்தவர் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம், ஐயோ இப்படி போயிட்டாரே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார், என் மகளுக்கு கல்யாணம் நடக்கிற நேரத்தில் டவுரி, அந்த வரதட்சணை கொடுக்கறது குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்துகிறோம்ட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த ஐயா அவர் தான், அதுவும் கவலைப்படாதீங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் அவங்க கேட்ட வரதட்சணையை கொடுத்ததுனால தான் என் மகளுக்கு கல்யாணம் ஆகி இன்றைக்கி நல்ல விதமாக இருக்கா. இல்லைனாக்கா நாங்கள் குடும்பமே கல்யாண நேரத்தில், தாலி கட்டுற நேரத்தில் நின்று போச்சுன்ன உடனே எந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்க முடியும், எல்லாருமே சூசைட் பண்ணிவிட்டு தற்கொலை பண்ணிட்டு தான் செத்துருப்போம். இன்றைக்கி நாங்கள் உசுரோடு இருக்கோம்னா அது காரணமே அந்த அவர் தான்.
இப்படி எத்தனையோ பேருக்கு உதவி செய்யக்கூடியவர் நிறைய பேர் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னாக்கா பலருடைய துன்பத்தையும் நீக்கிறதுக்கு அவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களாம் சீக்கிரம் சீக்கிரம் செத்து போயிடுறாங்களே நல்லவங்களாம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகிறாங்களா. அப்போ ஒவ்வொருத்தரும் உடன் போகிறவங்க அத்தனை பேருமே என்னென்னா அந்த இறந்து போனவர்னால் பயன் பெற்றவர்கள். அதுதான் புகழான வாழ்க்கைன்னு சொல்கிறார் நம்முடைய குருமகான். அதுதான் தோன்றி புகழோடு தோன்று அகுதலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு வள்ளுவர் சொன்னாரே. அப்போது முற்காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க இந்த சமுதாயத்தில் இன்றைக்கும் பார்க்குறோம், ஆரம்ப காலத்துலேருந்து பார்க்குறோம், இருப்பவர்கள் இல்லாதவர்கள் 2 பகுதி இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அது ஒன்று அறிவு குறைபாடு உள்ளவங்க, அறிவு அதிகமாக இருக்கிறவங்க, அதே மாதிரி உடல் ஆற்றல் அதிகமாக இருக்கிறவங்க, குறைவாக இருக்கிறவங்க, அதே மாதிரி பொருள் துறையில் குறைவாக இருக்கிறவங்க, நிறைவாக இருக்கிறவங்க, இப்படி ஒவ்வொன்றுலேயுமே நிறைவு குறைவுங்கிறது இந்த சமுதாயத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த நிறைவானவர்களெல்லாம் அந்த குறைவுபட்டவர்களுக்கு தங்களுடைய ஆற்றலையும் அறிவையும் பொருளையும் நிறைவு விடும்போது தான் அந்த சமுதாயத்தில் அவங்க ஒரு மகிழ்ச்சியாக இல்லாதவர்கள் குறைபட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இருப்பவர்களும் அதை அனுபவிக்க முடியாமல் போயிடும். இப்போ அந்த வகையில் கோயில்களை நிர்மாணம் பண்ணாங்க முற்காலத்தில். இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பக்தி என்ற நம்பிக்கை வெளி சிறார்களுக்கும் அறிவில் தெளிவு பெறாதவர்களுக்கும்னு ஒரு ஏற்பாடு பண்ணினாங்க. மனிதநேயம் வேணும், அது ஜீவகாருண்ய ஒழுக்கமாகவும் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்போ அதில் உண்டியல்ங்கிற ஒன்றை வச்சாங்க. இவங்களுடைய உழைப்பில் ஒரு பகுதியை அந்த உண்டியலில் செலுத்துறது இன்றைக்கும் பார்க்குறோம். என்ன அறுவடை காலம் முடிஞ்ச உடனே நெல் கோதுமை அது இது எல்லாம் கொண்டு வந்து போடுவாங்க. அது முடியாத விவசாயம் பண்ணுறவங்க அதில் தங்களுடைய உழைப்பில் ஒரு பகுதியை அப்படி போடுறாங்க. அப்படி இல்லாமல் பணத்துக்காக தங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறவங்க பணம் கிடைக்குதுன்னா அதை கொண்டு வந்து உண்டியலில் போடுறது. இந்த உண்டியலில் போடுறதெல்லாம் எங்கே போகணும்? இல்லாதவர்களுக்கு போகணும். இதைத்தான் நபிகள் நாயகம் காலத்தில் ஜிக்காத்துன்னு ஒரு கமிட்டியை ஏற்படுத்தினார். இருப்பவர்கள் சந்தோஷமாக வாழணும்னா இல்லாதவர்களும் சந்தோஷமாக இருக்கணும். இவங்க அவங்கள பார்த்து இருப்பவர்களை பார்த்து வைத்தறிச்சலோடு ஐயோ இப்படி இருக்காங்களா அப்படி இருக்காங்களே நமக்கு இப்படி இல்லையே இறைவா கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு யாருமே சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்குமே பாயும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இஸ்லாத்தை தழுவுவர்கள் ஓரிரை கொள்கையை தழுவுவர்கள் எல்லாருமே தங்களுடைய வருமானத்தில் இத்தனை % வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கிட்டு அதை எடுத்து அந்த கமிட்டியில் கொடுத்துடணும். அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க திருமணம் பண்ணுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணத்துக்காக அந்த பணத்தை உதவி செய்யணும். மருத்துவம் பார்க்க முடியாமல் வியாதிஸ்தர்களாக கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணணும். கல்வி இல்லை அறிவு ஆற்றல் இருந்தாலும் கூட பணம் இல்லாதனால அவங்க படிக்க முடியாமல் கல்வி அறிவு இல்லாமல் போகிறாங்கன்னா அதுக்கு உதவியாக இருக்கணும். இப்படி பல கோணங்கள்லேயும் நம்ம கூடையே இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோங்கும் போது என்ன நடக்கும்னா அங்கே எதிர்பார்ப்பு வரும். நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன், எனக்கு பதிலுக்கு என்னது செய்யணும்னு நினைக்கும் மனித மனது. ஆனால் இப்போ இது தெரியாமல் ஒரு கமிட்டிங்கிற மாதிரி அதே மாதிரி இந்த உண்டியலில் போடுறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே காணிக்கை பையன்னு ஒரு குச்சியில் ஒரு பையை கட்டி கொண்டு வந்து ஒவ்வொருத்தட்டையும் அப்படி நீட்டுவாங்க. அவங்கவுங்களால முடிஞ்சதை அதுக்குள்ளே போட்டுருவாங்க. அப்போ அது வந்து நம்மளுக்கு தெரியாமல் மறைமுகமாக நம்ம நல்வினை பதிவை ஏற்படுத்திக்கிறதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க முற்காலத்தில். ஆனால் அது எல்லாமே இப்போ ஒரு விளம்பரத்துக்காக தன்னை உயர்த்தி கொள்ளணுங்கிறதுக்காகவும் நான் ஒரு சின்ன உதவி செய்கிறேன் அப்படின்னா அதுக்காக நான் செய்கிறேங்கிற அந்த தன்முனைப்பின் உச்சியிலையும் தன்னலத்தோடையும் செய்யக்கூடியதெல்லாம் புகழான காரியம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும். மற்றவர்களுடைய துன்பத்தை நீக்கக்கூடிய எண்ணம் சொல் செயல் உடையவர்களுடைய வாழ்க்கை தான் புகழான வாழ்க்கையாக இருக்கும். அப்பேர் கொண்டவங்களுடைய வரலாறுகளை தான் நமக்கு பள்ளிக்கூடத்துலேயும் பாடங்களாக வைக்கிறாங்க. எதுக்காகனா ஈத்துவக்கும் இன்பம் தான் இன்பங்களில் சிறந்தது. இப்போ முன்கை நீண்டா தான் முழங்கை நீளும். நம்ம 4 பேருக்கு உதவியாக இருந்தோம்னா தான் நமக்கு வேண்டிய உதவியை இறையாற்றல் யார் மூலமாவது கொடுக்கும். நம்ம யாருக்கு உதவி செஞ்சோமோ அவங்களே நமக்கு செய்யணுங்கிறது கிடையாது. நம்ம உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர்களாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய உதவி அது எந்த வகையிலேனும் யார் மூலமாவது வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம்
இதெல்லாம் கர்மா தியரின்னு சொல்லக்கூடிய வினை விளைவு தத்துவத்தில் குருமகன் நமக்கு எளிய முறையில் கொண்டு இந்த சங்கல்பத்தை போடுங்க, உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். இது சங்கல்பத்தை போட்டுகிட்டே இருக்கும்போது நெகட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எழாமலும் தவிர்த்து கொள்ளலாம். அதே சமயத்தில் இந்த உயர் புகழ் அப்படிங்கிறதுல நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காமையும், துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யறதுக்கும், நம்ம உடலையும் மனதையும் தயார்படுத்தி கொள்றதுக்கும் நம்முடைய பயிற்சிகள் உதவியாக இருக்கும் என்பதை தான் இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சி நமக்கு உணர்த்துறாங்க. மேலும் சிந்திப்போம், தெளிவு வருவோம். வாழ்க வளமுடன்.